السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முறிந்து வாழ்வதை விட புரிந்து வாழலாமே என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்து வைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, யௌமுல் ஜும்மா, புனித வெள்ளிக்கிழமை, பள்ளிவாசலுக்கு முதலில் வருபவர்களுக்கும் கடைசியில் வருபவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யார் முதல் வரிசையிலே பள்ளிக்கு வருவார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தின் குர்பானியும், யார் கடைசியில் வருவாரோ அவருக்கு ஒரு முட்டையினுடைய சதகாவின் நன்மையும், எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய வரிசையில் இந்த மஹல்லா வாசிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த கோடான கோடி படைப்புகளில் அல்லாஹ் மனிதர்களாக நம்மை சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறார். நம்மை சிறப்பாக படைத்திருக்கும் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒருவர் இன்னொருவரை புரிந்து வாழ வேண்டும், ஒருவர் இன்னொருவரை அனுசரித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படை பண்பையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்கு உறவு முறைகளாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு கணவன் மனைவி புரிந்து வாழ வேண்டும், ஒரு பெற்றோர் பிள்ளைகள் புரிந்து வாழ வேண்டும், உற்றார் உறவினர்கள் புரிந்து வாழ வேண்டும். இன்னும் சமூகத்திலே நாம் யார் யாரை எல்லாம் சந்திக்கின்றோமோ, இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாம் அல்லாத மாற்று சகோதரர்களும் சரி, ஒருவர் இன்னொருவரை புரிந்து வாழ வேண்டும். இப்படி எல்லோரும் எல்லா காலத்திலும் புரிந்து வாழக்கூடிய பண்பை ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழும் காலமெல்லாம் முறிந்து வாழ்வதை விட புரிந்து வாழ்வதே சிறப்பு என்பதை இந்த ஜும்மாவிலே நாம் இந்த தலைப்புக்கு இந்த வாரம் சிந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய அறியாமையுடைய ஜாஹிலியாவுடைய உச்சகாலம். எந்த அளவுக்கு ஜாஹிலியாவுடைய உச்சகாலம்? அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெரும் மிருகங்களாக வாழ்ந்தார்கள். சராசரி மனிதன் கூட அன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழல் தான் அன்றைக்கு மக்கா நகரிலே. அப்படிப்பட்ட ஜாஹிலியாவுடைய காலத்தில்
ஒரு சராசரி மனிதனாக கூட வாழ முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட கூட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதனாக வாழ்வதே சிரமம் என்று சொல்கின்ற பொழுது நபி எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? அங்குதான் நாம் சிந்திப்பதற்கு 1000 செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த காலத்தில் நபியை சுற்றியுள்ள குஃபார்கள், பெரும் பெரும் குழப்பவாதிகள், சதி வலைகளை வீசக்கூடியவர்கள் அத்துணை பேரும் பெருமானார் மீது எல்லாரும் காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முறிந்து வாழக்கூடிய பண்பை, கெட்ட பண்பை வளர்த்துக் கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் மக்காவில் இருந்த 13 வருஷ காலம் யாருடன் முறிந்து வாழவில்லை. எல்லா மக்களையும் பெருமானார் புரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தன் சமூகத்திற்கு வாழ்வதற்கு பெருமானார் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையிலே யாரும் பெருமானார் சண்டையிட்டது கிடையாது, யாரும் மன முறிவை ஏற்படுத்திக் கொண்டது கிடையாது. மன முறிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் நபிகள் நாயகம் அதை சுமூகமாக சரி செய்து அதை புரிந்து வாழக்கூடிய சமத்துவத்தை, சமாதானத்தை, சமரசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்நிலைகளாக உருவாக்கி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகம் மக்கா நகரிலே கஅபத்துல்லாஹ்வோடு ஒட்டி உட்கார்ந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கஅபத்துல்லாஹ்வோடு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஓடி வந்தார். இந்த சஹாபிக்கு பேரு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வேகமாக ஓடி வந்தார். வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாதா? இந்த குஃபார்களுடைய அராஜகம், இவருடைய அநியாயம், இவருடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது. இவர்கள் எல்லாம் வரம்பு மீறி செயல்படுகிறார்களே. நீங்கள் தொழுகும் பொழுது ஒட்டகத்தை குடலை கொண்டான் உங்கள் மீது போடுகிறார்கள். நீங்கள் நடந்து போனால் உங்களை கேலி கிண்டல் செய்கிறார்கள். உங்களை அவர்கள் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசுகிறார்கள். இந்த அநியாயத்திற்கும் இந்த மனம் முறிவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைத்திடக்கூடாதா என்று அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாவே, அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அவர்கள் சண்டையிடுவார்கள், குழப்பங்களை உண்டாக்குவார்கள், வீண் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்களுடைய பொழப்பே அதுதான். அவர்கள் வழி கெட்டவர்கள், வழி கெடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு நிகராக நாமும் சண்டையிட்டுக் கொண்டால், நாமும் வேட்டிகளை மடித்துக் கொண்டு அவர்களோடு சண்டையிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நாம் நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் நேர்வழியானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்கு ஒருபோதும் வழிகேடுகின்ற அளவுக்கு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அப்பா, பொறுமையாக இரு, சகித்துக்கொள், அல்லாஹ் ஒரு நாள் இதற்கு நல்ல தீர்வை, முடிவை தருவான் என்று ஜாஹிலியாவுடைய காலத்தில் குஃபார்களுடைய அநியாயங்கள், அட்டுழியங்கள் தலைக்கு மேல் தலைவிரித்து தாண்டம் ஆடி அந்த காலத்தில் பெருமானார் பொறுமை என்ற கிரீடத்தை தானும் கடைபிடித்தார்கள். அதனை சஹாபாக்களுக்கும் சொல்லி தந்தார்கள். ஒருவேளை அந்த சஹாபி வந்து சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா அப்பா, நீ சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. இந்த குஃபாருடைய அநியாயம், அக்கிரமம் அதிகரிச்சிருச்சு. இவர்களை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது, இவர்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லி பெருமானாரும் அந்த சஹாபியோடு கை கோர்த்திருந்தார். வரலாற்றிலே பெருமானார் மீது ஒரு கருப்புள்ளி விழுத்திருக்கும் நாயகம். பெருமானாருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, வெண்மையான வாழ்க்கையில ஒரு கரை படிந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க முறிவுகள் ஏற்பட்டாலும், முறித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் யார் உண்டு பண்ணினாலும் அது அப்படியே நாயகம் சுமூகமாக மாற்றி விடுவார்கள். அது அப்படியே நாயகம் புரிந்து வாழக்கூடிய, கொல்ல வருபவர்களையும் சதி திட்டங்கள் செய்யக்கூடியவர்களையும் பெருமானார் சிந்திக்க வைத்தார்கள். வரலாறு தெரியும் உங்களுக்கு. பெருமானாரை வெட்டுவதற்காக பறந்து வந்தவர் தான் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நாயகம் அவர்களை புரிய வைத்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் இஸ்லாத்திலே வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகத்தை துண்டாக வெட்ட வேண்டும், தலை துண்டாக போக வேண்டும், பெருமானார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று வேகமாக வந்த எத்தனை சஹாபாக்கள் பெருமானாருடைய உபதேசத்தின் கீழ்
முறிவு கொண்ட வாழ்க்கையிலே புரிவை உண்டாக்கி கொண்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட புரிவு தான் இந்த உம்மத்திலே வர வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே புரிதல் இல்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே புரிதல் இல்லை. அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே புரிதல் இல்லை. அக்கா தங்கைக்கு மத்தியிலே புரிதல் இல்லை. மாமன் மற்றவனிடத்திலே புரிதல் இல்லை. தாத்தா பேரனிடத்திலே புரிதல் இல்லை. இப்படி வரிசையாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த வரிசையினுடைய பட்டியலில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உறவுகளும் இன்றைக்கு சுமூகமாக புரிந்து ஒருவருக்கு ஒருவர் வாழுகிறார் என்று பார்த்தால் இல்லவே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் மனம் முறிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மன முறிவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது எக்கு தப்பா யதார்த்தமா பார்த்துட்டோமே என்ற ஒரு அர்த்தத்துக்காக ஒரு வெளி சிரிப்பு, அது கூட உள்ளத்தால வர்றதில்லை. இஹ்லாஸான சிரிப்பு இல்லை, இஹ்லாஸான சந்திப்பு இல்லை. ஏதாவது ஒரு நிக்காவுல, ஒரு மையத்துல, ஏதாவது ஒரு பொது வெளியில பார்க்கக்கூடாதவங்களை, பேசக்கூடாதவங்களை பார்த்துட்டா சரி வந்துட்டாரே அஸ்ஸலாமு அலைக்கும் கிடையாது, வந்துட்டாரே ஒரு முசாபா கிடையாது, உன்னோடு எனக்கு ஒரு முறிவு என்று சொல்லி காலம் காலமாக தானும் அந்த முறிவோடு வாழ்ந்து தன் சந்ததிகளையும் அப்படி வாழ வைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய முறிவுகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு சுண்ணத்தை கடைபிடித்தால் போதும் அத்தனை முறிவுகளையும் அது உடைத்து எரிந்துவிடும். இன்றைக்கு இந்த உம்மத்தில் அந்த சுண்ணத்தை கடைபிடிப்பது மக்கள் கைவிட்டு விட்டார்கள். என்ன சுண்ணத்து தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது இருவரும் ஒருவரும் முசாபா செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். நம்மில் எத்தனை பேர் முசாபா செய்கிறோம்? வருடத்துல ரெண்டு நாள் மட்டும்தான் ஒருவர் இன்னொருக்கு முசாபா செய்யும். ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் முலாகா இரண்டு பேரும் கை கொடுத்துக் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய சுன்னத். அந்த ரெண்டு பேரும் கை கொடுக்கின்றவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உள்ளத்தில் உள்ள கபடங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறிவிடும் என்றார்கள். உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போய்விடும் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் கை கொடுத்துக் கொள்கின்ற பொழுது உங்கள் சந்திப்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறார். ரெண்டு முஸ்லிம் சந்திக்கும் போது அப்படி சந்திச்சு துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு தௌபா இல்லை, ஒரு நஃபில் தொழுகை இல்லை, எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, வெறுமனே ரெண்டு முஸ்லீம் கை கொடுத்துக்கிறதுனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார். அந்த சுண்ணத்தை இந்த உம்மத்தையே விட்டுவிட வேண்டும். இந்த சுண்ணத்தை நாம் விட்டதினால் தான் மன முறிவுகள் அதிகமாகிவிட்டது, மன குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. ஒருவருக்கு ஒருவர் மன குழப்பங்களோடு மன முறிவோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட பகையா இருந்தாலும் அந்த பகையை சேர்த்து வைப்பதற்கு ஒரு ஊர் சேர தேவையில்லை, ஒரு பெரிய ஜமாத்து சேர தேவையில்லை, யாரும் சமரசம் செய்ய தேவையில்லை. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் கை கொடுத்துக் கொண்டால் போதும், இரண்டு பேரும் பகை அங்கு எல்லாம் பறந்து போய்விடும். வரலாற்றில் எத்தனை நிகழ்வுகள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். தபூக்குடைய போர் யுத்தத்திலே அல்லாஹ் போருக்கு போக வேண்டும் என்று சொன்னான். அன்றைக்கு நானும் போகவில்லை, என்னோடு இரண்டு பேரும் போகவில்லை. நாங்கள் போகாததை கண்டித்து அல்லாஹ் வன்மையாக குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், எங்களை மன்னித்து விட்டதாக. அதை கேள்விப்பட்டவுடன் நான் அந்த ஆயத்தை இறங்கியது கேள்விப்பட்டவுடன் பெருமானாருடைய சமூகத்திற்கு ஓடினேன். அந்த நாயகத்திடத்துல போய் பார்த்தால் ஒரு சஹாபாக்கள் குழுவை உட்கார்ந்து இருக்கேன். அந்த சஹாபாக்கள் குழுவிலே எங்களுக்கும் அவர்களுக்கும் மனமொழி இருந்தது. ரசூலுல்லாஹ் இருந்தும் நீங்கள் போருக்கு வரவில்லை, அந்த ஆயத்தை இறக்கி நீங்கள் போருக்கு போகவில்லை, கட்டளைகளை மீறிவிட்டீர்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒரு மன கசப்பு இருந்தது, ஒரு மன முறிவு இருந்தது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் இழந்து விட்டோம். வாழ்ந்த காலத்திலே அப்படி நாங்கள் மனமுறிவோடு வாழ்ந்த போது சமூகத்தை நின்றேன். அடுத்த நொடி அந்த குழுவில் இருந்த ஒரு சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை பார்த்ததுடன் வேகமாக எழுந்து வந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருந்தவர் என்னை பார்த்தவுடன் வேகமாக எழுந்து வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாமை சொல்லி என்னிடத்தில் ரெண்டு கைகளை கொடுத்து முசாபா செய்து எனக்கு வாழ்த்து சொன்னார். அடுத்த நொடி எனக்கும் அவருக்கும் இருந்த மன முறிவுகள் எல்லாம் நாங்கள் மறக்கவில்லை, மறக்கடிக்கப்பட்டோம் என்றார்கள். நம்மள எத்தனை பேருக்கு அந்த பகை இருக்கு? ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தூக்கி பகையை தலையில சுமந்துக்கிட்டு நீ ஆகாதவன், நீ எனக்கு பிடிக்காதவன், ஓ முடிஞ்ச நான் முடிக்க மாட்டேன், ஏன் முடிஞ்ச நீ முடிக்காத. நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அது அத்தனைக்கும் ஒரு மருந்து என்னன்னா, சலாம் சொல்லி முசாபா செய்தா ரெண்டு உள்ளங்களே அல்லாஹ் அங்க இணைச்சிடலாம்.
அந்த இணைப்பின் மூலம் நமக்கு ஏற்பட்ட பகை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மறக்கடிக்க செஞ்சிடலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி சஹாபாக்கள் மனமுறிவோடு வாழ்ந்தார்கள். சலாமு முசாபா செஞ்சதுக்கு பின்னாடி மனமுறிவுகள் எல்லாம் அவர்களுக்கு மறைந்து விட்டது. புரிந்து வாழக்கூடிய தன்மைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். உங்களுக்கு நான் சொல்வது வேண்டுமானால் கேட்பது வேண்டுமானால் கொஞ்சம் கடினமா இருக்கும், செஞ்சு பாருங்க. நம்மளும் வாழ்க்கையில யாரோட பேசாம இருக்கும் இல்லாம இருக்காது. பேசுறேன் நான் கேட்கிறேன், நீங்க யாருக்கையாவது இருக்கும். நான் 2-3 வாட்டி இருந்தாலும் செஞ்சு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பொதுவா ஆளுங்களுக்கு பிரச்சனையே மகல்லால தான் வரும், குடும்பத்திலேயே சொந்தத்துல வராது, தொலைக்கிற பள்ளிவாசல தான் வரும். ஏதாவது ஒரு ஃபித்னா பண்ணி அஜத்தை வெளியாக்கிடுவாங்க. அப்ப அந்த மகல்லாவில் உள்ளவர்கள் அஜத்து மேல கால் குளிர்ச்சியோடு இருப்பாங்க. அஜத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும். அப்படிப்பட்டவர்களோடு அந்த அஜரத்து முசாபா செய்தார், அவர்கள் முசாபா செய்தார். 2 பேரும் பழச மறந்துடுவாங்க. இன்னைக்கு அதை செய்யாத காரணத்தினால் தான் இன்னைக்கு இந்த உம்மத்தில முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே பகை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போகுது. அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாற்றில் எத்தனை பெரிய பாடங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. 1-2 எவ்வளவு பெரிய பகையெல்லாம் ஒரு நொடி முசாபாவில் எல்லாம் சரிந்து கீழே விழுந்து சொன்னார். அந்த சுன்னத்தை இந்த உம்மத்து கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்று தந்து விட்டு போனார்கள்? ஒரே ஒரு அல்லாஹ் தான், 2 அல்லாஹ் கிடையாது. ஒரே ஒரு குர்ஆன் தான், 2 குர்ஆன் கிடையாது. ஒரே ஒரு ஷரியத் தான், 2 ஷரியத் கிடையாது. ஒரே ஒரு நபி தான், உங்களுக்கு 2 நபி கிடையாது. பின்ன உங்கள எதற்கு பல அமைப்பு? உங்கள எதுக்குன்னா அந்த ஜமாத் இந்த ஜமாத் எதுக்கு பேர்? மொத்தத்துல முஸ்லிம் ஜமாத் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பல அமைப்புகளை உருவாக்கி கொண்டு, பல அமைப்புகளுக்கு பல பெயரை வைத்துக் கொண்டு, அவனுடைய சபைக்கு நான் போக மாட்டேன், என்னுடைய சபைக்கு நீ வரக்கூடாது என்ற ஒரு தப்பான பிம்பத்தை இந்த சமூகத்திலே ஏறக்குறைய 50-70 ஆண்டு காலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் முஸ்லிம் சமுதாயம் சேர்ந்து ஒன்றாக ஒற்றுமையாக கொண்டாடப்பட முடியவில்லை. முஸ்லிம் சமூகத்திற்குள்ளே பல பிளவுகள், பல பிரிவுகள். எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவன் சஃப்ல வந்து அல்லாஹ்வை வணங்கியாக வேண்டும். எவ்வளவு பெரிய அரசன் ஆண்டியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் அவன் ஒன்றுதான். நீங்கள் செய்யக்கூடிய அமல், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பெரிதாக இருக்கலாம், ஒருவருடைய தொழில் பெரிதாக இருக்கலாம், இன்னொருடைய தொழில் அதோடு சிறிதாக இருக்கலாம். தொழில் பார்வையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், செல்வத்தில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அந்தஸ்து வசதி வாய்ப்புகளை ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் எல்லோரும் சமம்தான். அந்த சமத்துவத்தை முஸ்லிம் சமூகம் விளங்காத காரணத்தினால் தான் இன்றைக்கு முறிந்து வாழக்கூடிய ஒரு கெட்ட பண்பில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுல ஒண்ணுமே இல்லை, 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்லை என்று நாம் சகஜமாக இறங்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடலே. இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது? ஆலிம்கள் விஷயத்திலே, ஆலிம்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அவர்கள் மார்க்க அறிஞர்கள், நாம் ஒன்றும் தெரியாதவர்கள், குறைத்து மதிப்பிடுவதாக நோக்கம் அல்ல. இருந்தாலும் ஆலிம்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் என்ற இந்த சமூகத்தில் யார் அதை உணர்கிறார்கள்? பள்ளிவாசலையை தொட வைத்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் போயிட்டு வரலாம், நாங்கள் வேறு இமாமை பார்த்து விட்டு சொல்லக்கூடிய பொறுப்புதாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆலிம்களை அநியாயம் செய்வது, ஆலிம்களுக்கு அவமரியாதை உண்டாக்குவது, ஆலிம்களை கண்ணிய குறைவாக நடத்துவது, இதெல்லாம் எதனால்? மனமுறிவுனால். ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பிரச்சனையை நாம் சிந்தித்து பார்த்தால் அதுல ஒரு வெங்காயம் இருக்காது. ஆனா அதுல ஏதோ பெரிய பூதாவர மாதிரி, பெரிய மலை ஒழுங்கிருக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை அப்படியே சுத்தி வச்சிருப்பாங்க. பார்த்தவர்களே, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகம் வெளியே வந்தாகும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், இது குன்தும் அஅதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மக்கா நகர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா இருந்தீங்க, பகைமைவாதிகளா இருந்தீங்க. உங்களுக்குள்ள நான் ஒரு ஒற்றுமை உண்டாக்குனேன், உங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாக்குனேன், உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பை விதைச்சேன். எல்லாம் எதிரிகளாக இருந்தீங்க, எல்லாவற்றையும் நான் மாற்றி உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நான் அன்பை போட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள், உங்களை நான் காப்பாற்றி சுவனத்துடைய பாதையில விட்டேன். லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்க திருந்துவதற்காக, நேர்வழி பெறுவதற்காக. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்காம விட்டுருந்தா இஸ்லாம் வந்திருக்கும், பரவி இருக்கும். ஆனா யாரும் ஒத்துமையா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் அடிச்சுன்னு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் தான் இருக்க, நீ தான் இருக்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்தும் ரசூலுடைய ஹதீஸ், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம்,
ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனமுறிவோடு வாழக்கூடிய இந்த ஹதீஸை உள்வாங்க வேண்டும். வலா யுதுலமு லா யுதுலமு, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா இஸ்லமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன செய்து விட மாட்டான், அநியாயத்திற்கு செய்யக்கூடிய அந்த நிலைக்கு ஒரு முஸ்லிம் நிலையை உண்டாக்கி விட மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் இன்னொருவருக்கு புரிந்து வாழக்கூடிய பண்பை இந்த உம்மத்திலே முஸ்லிம் சமுதாயம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இத்தனை மனமுறிவுகள் என்று நாம் அதில் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால், இந்த சமூகத்திலே ஆலிம்களுக்கு பின்னால் போக வேண்டிய சமூகம் ஷைத்தான்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. தடியெடுத்தவனா தண்டல்காரன்ற மாதிரி மைக்க குடிச்சவனா இன்னைக்கு அலிம்சாவா இருக்கிறான். 4 ஹதீஸ செல்போன்ல பார்த்து வந்து பேசுறான், நான் பெரிய மாஹிர் இருக்கிறான். அரை மணி நேரம் ஏதாவது வளர்னா நான் பெரிய முஸ்லீம் நினைச்சுக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். 7 ஆண்டு காலம் மதர்சாவிலே பயின்று குர்ஆன் தர்ஜுமாவை முழுவதுமாக படித்து சமூகத்துக்கு தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வந்த ஒரு ஆலிமுடைய சொல்லுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை கிடையாது. 10 ஆண்டு காலம் மதர்சாவின் உழைப்பை கொடுத்து தன்னுடைய ஆயுதத்துடைய இளமையை கொடுத்து, அது மாத்திரமல்லாமல் வாழ்நாள் முழுக்க இந்த சமூகத்திற்கே சேவை செய்யணும் என்று தன்னுடைய ஆயுள் காலத்தை ஒப்படைத்த ஆலிம்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு இன்றைக்கு சமூகம் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வைத்திருக்கு. ஒரு கடுகளவு, ஒரு எல்லளவு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஓதுகிறோம். அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு நேரான அர்த்தம் தந்தவர்கள் உலகத்தில் ஆலிம்கள் மாத்திரம்தான். அந்த ஆயத்தின்படி வாழ்பவர்களும் ஆலிம்கள் மாத்திரம்தான். எந்த பத்திரிகையில ஆலிம்சா திருடுனான் வராது, எந்த பத்திரிகையில ஆலிம்சா கற்பழிச்சான் வராது, எந்த பத்திரிகையில ஆலிம்சா ஊழல் செஞ்சான் வராது. எவனாவது 1-2 ஃப்ராட் இருப்பான், போலி இருப்பான். ஆனா உண்மையாக ஓதிய ஒரு ஆலிம் அந்த தவறு செய்ய மாட்டார். காரணம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு அர்த்தம் மாத்திரமல்ல, அதனுடைய தர்ஜுமாவை முழுவதுமாக படித்தவர்கள் ஆலிமார்கள். அப்படிப்பட்ட ஆலிமார்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இன்றைக்கு இந்த சமூகம் போக வேண்டுமே. இன்றைக்கு இந்த சமூகம் போகிறதா? ஆலிம்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கும் இந்த சமூகம் மதிப்பு மரியாதை தருவது கிடையாது. ஆயத்தும் ஹதீஸோடு பேசக்கூடிய ஆலிம்களுடைய மஜ்லிஸ்களில் எத்தனை அவாம் நாசுகள் நாம் கலந்து கொள்கிறோம். இப்படி இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனமுறிவுகள். அவர் பேசுற நாங்க கேட்க மாட்டோம், அந்த அலிம்சா பேசுனா நாங்க கேட்க மாட்டோம், இந்த அலிம்சா பேசுனா நாங்க. இப்ப எந்த அலிம்சா தான் பேசணும் உங்களுக்கு சொல்லுங்க? மண்ணுக்குள்ள போன அலிம்சா வந்து பேசினா தான் கேட்பீங்களோ? இதை நான் ஒரு குறையாக சொல்லவில்லை. வாழும் காலத்திலேயே மனமுறிவோடு வாழ்ந்தால் எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பண்பு, அந்த ஹிக்மத்தான நுணுக்கமான பார்வை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க நல்ல ஈமான்தாரியா வரணும்னா 1000 கிலோமீட்டர் செஞ்சு அல்லாஹ்வுடைய தீன அறியணுன்ற அவசியமே கிடையாது. 100 கிலோமீட்டர் போகணுன்ற அவசியமே கிடையாது. 2 விஷயம் தான், ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். இருந்த இடத்திலே படிக்கலாம். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி என்று தொடங்கக்கூடிய முஜ்மலும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று தொடங்கக்கூடிய முஃபஸ்ஸலும். இந்த இரண்டும் ஒரு முஸ்லிம் அர்த்த திருத்தத்தோடு உருவாக்கினார் என்று சொன்னால், யார் நேரானவர்கள், யார் நேர்மையானவர்கள், யாருக்கு பின்னால் ஷரியத்தை நாம் தேட வேண்டும் என்ற அந்த ஈமானுடைய பார்வை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுவார். முஜ்மலையும் முஃபஸ்ஸலையும் படிக்காத சமூகம், முஜ்மல் முஃபஸ்ஸலுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளாத சமூகத்திடத்திலே யார் என்ன சொன்னாலும் நம்பதான் செய்வார்கள். அரபில கீழ காலுன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எவங்க சொன்னாங்க. ஷரியத் வந்து நம்ம தாத்தா விட்டது கிடையாது. ஷரியத் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் எதை விதைத்தானோ அதன்படிதான் அது வளர வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் நம் இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு விதையை ஷரியத்தில் விதைக்கிறோம், அது தப்பாக முளைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஈமான் இப்படி கோணலாக போனதற்கு காரணம் மனமுறிவுகள். அந்த மனமுறிவுகளை நாம் சரி செய்து கொண்டால் நம் வாழ்க்கை சரியாகிவிடும். புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையை நம்மளை யாராவது திட்டி இருப்பாங்க, நாம யாரையாவது திட்டி இருப்போம். ஏதாவது சண்டைகள்ல 1-2 வார்த்தை வெளிப்பட்டிருக்கோம், ஏதாவது ஒரு பெரிய சண்டை மன கசப்பு தந்திருக்கோம். எல்லாத்தையுமே காரணமா வச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, எங்களை அப்படி நடத்திட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி மறக்க முடியும்? நியாயமானதுதான், மறந்துதான் ஆக வேண்டும்.
மன்னித்து தான் ஆக வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. புகாரில பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவதூறு சொல்லப்பட்ட அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஆயிஷா வாய் வந்தபடி பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா, தந்தையர் அபூபக்கர் 3 பேர் மாத்திரமே மன முறிவில் இருக்கிறார், மன வருத்தத்தில் இருக்கிறார். என்ன இந்த சமூகம் இப்படி பேசு, நேற்று வரைக்கும் நல்லவன் இப்படி பேசுறாங்க, எல்லாரும் வாய்ப்பு வந்தபடி பேசலாம். அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தூரத்து சொந்தமான மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு மாசம் ஒரு வதீஃபா உதவி தொகையை கற்றுக் கொண்டிருப்பார். அவர் உட்பட ஆயிஷா வாய்ப்பு வந்தபடி பேசினார். எல்லாம் வாய்ப்பு வந்தபடி கூட அவதூறு பேசுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? நபியுடைய விஷயத்துல யார் கடுகடுவு கண்ணை தூக்கி போட்டால் அல்லாஹ்வுக்கு முதல்ல போவார். அல்லாஹ் ஒரு பக்கத்துக்கு வகியை இறக்கணும். 18வது வசனத்துல இருக்கு, ஒரு பக்கத்துக்கு வகியை இறக்கி அல்லாஹ் தஆலா அவதூறு பேசி அத்தனை நாவுகளை அல்லாஹ் தஆலா மூட செய்தார். கடைசியில என்ன ஆச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. நான் மகள அவதூறு ஊர் பேசிச்சு, நீயா பேசுற, என்கிட்ட மாசம் வாங்கி சாப்பிட்டியே, நான் கொடுக்குற காசு தான் டீ சாப்பிடுறேன், என் கூட தான் வந்து காலையில டீ சாப்பிடுறேன், நான் தான் உன்னை கூட்டுக்கு வர்றேன், நான் தான் உனக்கு எல்லாமே செலவு செய்யறேன், என்னை பத்தி நீயே பின்னாடி கழுவலாமா, இது நியாயமா என்று நம்பி சாதாரணமாக கேட்கிறோம். அவங்க கேட்டு விட்டார்கள், மிஸ்தான் ஊர் பேசட்டும், நீ ஏன் பேசுன, மாசம் வதிப்பா வாங்குறிய, உனக்கு எங்க போச்சு அறிவு, இதுக்கப்புறம் உனக்கு நான் எந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொன்னது யாருங்க? சஹாபாக்களுடைய ஹெட் தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சாதாரண சஹாபில பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு தோழர். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், நான் நபி, இறுதி நபி, எனக்கு அடுத்த நபி இல்லை, எனக்கு அடுத்த நபி வருவதாக இருந்தார் அபூபக்கர் வரலாம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்தார்? அதை கண்டித்து உடனே அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்கினான். வலா யக்தரி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐ யு'து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன. அபூபக்கரே, நீங்க செல்வம் படைத்தவர்கள், செல்வம் படைத்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சேர்த்து பேசினான். முஹாஜிரீன்கள், வழிபோக்கர்கள், ஏழைகள், அனாதைகள், உங்களிடத்துல மாதம் உதவி பெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் உதவி செய்ய மாட்டேன், சத்தியம் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்கள் 1000 செய்திருந்தாலும் நீங்க அதை என்ன செய்ய, அலட்சியமா மன்னிச்சுங்க. அதாவது அலட்சியமா கடந்து போறமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் இப்படி பயன்படுத்துறாங்க, அலட்சியமா கேர் பண்ணாம விட்டுருங்கன்றாங்க, பேசப்படுத்தாதீங்க. ஏன்? அல்லாஹ் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்பலையா? நீங்க அவங்களை மன்னிச்சீங்கன்னா நான் உங்களை மன்னிப்பேன். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? இது ரசூலுல்லாஹி வாழ்க்கை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அபூபக்கரை பார்த்து சொன்ன வார்த்தை இது. நமக்கான பாடம். யார் நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, எது வேண்டுமானாலும் தெரிவிக்கட்டும், அத்தனையும் அல்லாஹ்வுக்காக துடைத்து விட்டு அல்லாஹ் ஒருவனுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு அதை சகித்துக் கொண்டு அந்த மனமுறிவுகளை பொறுத்து கொண்டு நாம் அதை கடந்து புரிந்து வாங்கி இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் குர்ஆனில் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தோடு அந்த வரிசையின் கடைசி சமுதாயம் அவர் அளிக்க வைப்பான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வசனத்துல பேசுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைனக்கும் அஹவைக்கும். அல்லாஹ் சொல்லுவான், உங்களில் மூமின்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபஅஸ்லிஹு பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே துரோகத்தன்மை, பகமத்தன்மை வேண்டாம், ஒருவர் இன்னொருவருக்கு புரிந்து கொண்டு வாழுங்க. இந்த ஆயத்தை எதுக்கு இறக்கப்பட்டதுன்னா, சண்டை செய்த இடத்துல சமாதானத்தோட போகணும்னு சொல்றதுக்காண்டி ஆயத்தை இறக்கப்பட்டது. ஆனா தஃசீர்ல சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இன்னொரு காரணத்துக்காண்டி சொல்லப்படுது, சண்டை போடாம இருக்கிறதுக்கு இந்த ஆயத்தை சேர்த்து இறக்கப்பட்டது. சண்டை போட்டவங்களுக்காண்டி மாத்திரமல்ல, நீ யாரும் சண்டை போடக்கூடாது, யாரும் மனமுறிவோடு இந்த உலகத்துல யாரோடு வாழ்ந்துவிடக் கூடாது, புரிதலோடு வாழ வேண்டும், எல்லோரையும் புரிந்து வாழணும், அந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் ஹுனைன் போருக்கு தயாராகி விட்டார்கள். எல்லா சஹாபாக்களையும் தயார் செய்து விட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க.
அந்த போர் தான் இஸ்லாத்துல பெரிய வெற்றியை வாரி தந்தது. பத்ருக்கு அடுத்து ஹுனைன் தான். அந்த போர்ல கிடைச்ச கனிமத்துடைய வெகுமதிகள் என்ன தெரியுமா? 1000 கொத்தடிகள் கிடைச்சாங்க. ரசூலுல்லாஹ் 1000 கொத்தடி குற்றங்களுக்கு 1000 அடிமைகள் கிடைத்தார்கள். எக்கனாது இல்ல, என்ன வேணா பண்ணுவாங்க 1000 அடிமைகள். இரண்டாவது கனிமத்து 24,000 ஒட்டகங்கள் கிடைச்சது. அந்த கனிமத்து போர், ஹுனைன் போர். 40,000 ஆடுகள் கிடைத்தது கனிமத்தாக. 4,000 ஊட்டியா வெள்ளி காசுகள் கனிமத்தாக கிடைத்தது. அத்தனை ஒரு மலை போல ரசூலுல்லாஹ் குமிச்சு வச்சு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹுனைன் போர் வெற்றிக்கு பின்னாடி மக்காவில் வாழ்ந்த முஹாஜிர்களுக்கு சில பங்கு, அதுல அபூ ஜஹல், சுஃபியான் அவங்களுக்கு ஒரு பங்கு வாரி அளிச்சாங்க. அதே போல மக்காவை ஒட்டி வாழ்ந்த புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய கோத்திரத்தாருக்கு ரசூலுல்லாஹ் வாரி வழங்கினார். மதீனாவில் வாழ்ந்த அன்சாரியை ரசூலுல்லாஹ் டீல்ல விட்டுட்டாங்க. இப்படி எல்லாமே பங்கு வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டாங்க. மதீனத்து அன்சாரிவாதிகள் ஒரு சில பேர் ரசூலுல்லாஹ் வாய்ப்பு வந்தவர் பேச ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசி நான் பங்கு வைக்க வந்தவர் என்று சொன்னார். ஆனால் பங்கு வைப்பது பெருமானார் முறைகேடு செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு மன முறிவை ஏற்படுத்தி விட்டது. யார்? அன்சாரிகள் சொல்லுகிறார்கள். முஹாஜிர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, ஏன்னா அங்க வந்து பிறப்பிலே வந்து அவங்க குஃபார்களா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னாடி தான் மதீனா பெரிய புதிய புதியா மாறிச்சு. ரசூலுல்லாஹ் தங்க தட்டுல வச்சு காமினாங்க. மதீனாவாசிகள் சொல்லிட்டாங்க. இதை கவனிச்சிருந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் பெருமானார்ட்ட நேரா ஓடி போய் யார சொல்லலாம், உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஒன்றும் பதட்டம் அடையல. அப்படியா, உங்க எல்லா அன்சாரிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டவையில் நான் வந்து பேசுறேன் அப்படின்னா எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள். சாது எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடினாங்க. அப்படி கூடும் போது முஹாஜிர்கள் வந்தாங்க. நாமளாக என்ன பண்ணிருக்கோம்? உங்களால தான் இந்த பிரச்சனையே வந்தது, எங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஏன் இங்க வரீங்க? நாங்க சமரசம் செய்ய ஒன்று கூடியிருக்கிறோம், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சஹாபாக்கள் அன்சாரிகள் சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு சாது முஹாஜிர் மக்காவாசிகள் வந்தவங்கள கண்ணியமா அவங்களுக்கு தனி நான் தனி போட்டு உட்கார வச்சாங்க. பாருங்க, ஒரு பஞ்சாயத்துல கூட சஹாபா பெருமக்கள் எதிரிகளாக சஹாபாக்கள் தெரிந்திருந்தாலும் கண்ணியம் செஞ்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சஹாபாக்கள் சலாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லோரும் மனமொழியோடு இருக்கிறீங்களாமே, நான் உங்களுக்கு ஏதோ பங்கு வச்சு சரியா தரலையாமே, உங்களை நான் வந்து ஏமாத்திட்டேனாமே அப்படின்னு நீங்க பேசுறது உண்மையான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இன்னும் அமைதியா யாரும் பதில் பேசல. ரசூலுல்லாஹ் அடுத்த நெத்தி அடி மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அன்சாரிகளே, கொஞ்சம் நியாயமாக யோசியுங்கள். நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தீர்கள்? மதீனாவுக்கு நான் வருகின்ற பொழுது வழிகேடுகளாக இருந்தீர்கள். நான் வந்ததால் உங்களுக்கு நேர் வழி கிடைத்தது, ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் பரம ஏழைகளாக முசாஃபிர்களாக இருந்தீர்கள். நான் வந்ததற்கு பின்னால் மதீனா சொர்க்க பூமியாக செல்வ பூமியாக மாறியது, ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் ஒருவர் இன்னொருவருக்கு பகைவர்களாக இருந்தீர்கள். நான் வந்ததற்கு பின்னால் சகோதரர்களாக மாறி போனீர்கள். எல்லாம் நான் வந்ததுக்கு பின்னாடி தானே. மதீனாவாசிகள் சதத்த, ஆமா நீங்க சொன்னது சரிதான், சொல்லுங்கள் உங்களுடைய பதில் என்ன? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேர் உபகாரம் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் என்ன பேசுவது, எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இல்ல இன்னொரு குடிக்கிறான், சொல்லுங்க எதனால அப்படி என்று குற்றச்சாட்டு வைத்தீர்கள்? உங்கள் பதில் என்னவென்று நான் சொல்லட்டுமா? நபிகள் நாயகம் திரும்ப கேட்கிறாங்க. அவங்க மெயின் வாய்ஸ்ல பேசுறாங்க. நீங்க பதில் சொல்வதாக என்ன சொல்லுங்க தெரியுமா? என்ன பார்த்து என்ன கேட்பீங்க தெரியுமா? அதையும் சொல்லி காட்டுறேன். யா நபி அல்லாஹ், நீங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க தெரியுமா? இப்ப மதீனாவாசி ரசூலுல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்டு நாதி இல்லாம வந்தீங்க, அடைக்கலம் இல்லாம வந்தீங்க, உயிர் பாதுகாப்பு இல்லாம வந்தீங்க, எந்த ஒரு சலுகை இல்லை, உங்க அடிப்படை சலுகை, தங்குமிடம் இல்லை, எந்த பொருளாதார வசதியும் இல்லை, உங்களுக்கு மொத்தத்துல எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து உதவியது இந்த மதீனாவாசிகள். இப்படி தண்ணி மனசு வச்சுட்டு சொல்ல அதையும் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கும் பதில் இல்லை, வாய்மூடி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். நபி அவர்கள் முஹாஜிருக்கு கொடுத்தார்கள், அந்த கோத்திரத்துக்கு கொடுத்தார்கள், இந்த கோத்திரத்துக்கு கொடுத்தார் என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறீர்களே, நான் ஏன் உங்களுக்கு தரவில்லை?
அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள். இஸ்லாம் இன்னும் வேகமாக வளர என்பதற்காக வேண்டிதான் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஊட்டியாக வெள்ளி பணங்களையும் நான் அவர்களுக்கு வாரி வாரி தந்தேன். ஆனால் உங்கள் இஸ்லாம் அப்படி கிடையாது, முகம்மது பரிபூர்ணமாகிவிட்டது. நீங்க உங்களுடைய ஈமான் வலிமைமிக்க ஈமான். எனவே உங்கள் ஈமான் சாதாரணமானதல்ல. அவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு ஆடுகளை ஓட்டி செல்கிறார்கள், ஒட்டகங்களை ஓட்டி செல்கிறார்கள், வெள்ளி காசுகளை எடுத்து செல்கிறார்கள். நீங்கள் எப்ப எடுத்து சென்றீர்கள் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்கிறீர்கள். இது போதாதா? எல்லா சஹாபாக்கள் கண்ணது தண்ணீர் தாரதாரியா ஓடுது. நான் வல்லாஹி சொல்லுகிறேன், அல்லாஹ் இப்ப எனக்கு அழுக தரல, அல்லாஹ்வுக்கு எல்லாம் ஓடும். இந்த வரலாற்றுடைய சம்பவத்தை நான் குறிப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வல்லாஹி என் கண்ணன் தண்ணீர் வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு பயான் செய்யும் போது அளவு வச்சிடாதே அல்லாஹ், அது மோசடி ஆயிடும். வல்லாஹி அழுதேன், ஒரு நிமிடம் அழுதேன். வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அந்த வரலாறு நம்மை அளவைகள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் உத்தம வாழ்க்கை, அதுதான் புரிந்து கொண்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு வாழ வைத்தார்கள். மனமுறையோடு வாழ்ந்த மதீனா சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நகர்த்தி கொண்டு போறாங்க பாத்தீங்களா? அன்பார்ந்தவர்களே, வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நபியினுடைய வருகைக்கு முன்னால் உலகம் மனமுறிவோடு இருந்தது. நபியினுடைய வருகைக்கு பின்னால் உலகம் புரிந்து கொண்டது. உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரே ஒரு வேதனை, முஸ்லிம் சமூகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு செய்தி, இஸ்லாத்தில் 5 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். கலிமா நாம எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ஒன்று கூடி எதிரான எல்லாரும் நீங்க எல்லாரும் கலிமா சொல்லலாம், ஈமான் கொள்ள யாரும் எல்லாம் ஒன்று சொல்லணும் கிடையாது. அவங்க அம்மா வழியில் அந்த கலிமா வந்தது. நோன்பு எல்லாரும் ஒன்னாவ சதம் செய்யணும், அவங்க வீட்டுல செய்யணும் சதம், புரியுதுங்களா? ஜகாத்து எல்லாரும் ஒன்னா கொடுக்கறது, அவங்க இஷ்டப்படி யாருக்கு விருப்பமோ கொடுக்குறாங்க. ரெண்டே 2 அமல், ஒன்று ஐகால தொழுகை, மற்றொன்று ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜிலே நாம் செய்யக்கூடிய அந்த கடைசி யாத்திரை. இந்த 2 அல்லாஹ் ஏன் இந்த சமூகத்தை ஒன்று சேர்த்தார் தெரியுமா? மேல் தெருல இருக்கிறவர் கீழ் தெருலுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது, கீழ் தெருவில் இருப்பவர் மேல் தெருவுக்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது 2 பேரும் ஒருவர் இன்னொருவருக்கு சந்தித்துக் கொள்கின்ற பொழுது அன்பு ஏற்பட வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் பாசம் ஏற்பட வேண்டும், புரிதல் ஏற்பட வேண்டும், நல்ல பிணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டிதான் 5 பேரை தொழுது அல்லாஹ் தஆலா பள்ளிக்கு வர வைத்தார். வீட்டை தொழுதுன்னு சொல்லி எவ்வளவு அல்லாஹ் தப்பாவை போறோம். பள்ளியில வந்து ஜமாத்தாக தொழுகின்ற பொழுதுதான் நாம் எல்லாம் பழக்கசில்லா என்ற ஒற்றுமை கைப்பிடித்து இருக்கின்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை அல்லாஹ் நமக்கு புரிவதற்காக பள்ளிக்கு வர சொல்கிறான். நான் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நான் அந்த கிதாபை தொட மாட்டேன், இந்த கிதாபை தொட மாட்டேன், நான் குரான் ஓதுனால் உட்கார மாட்டேன், ஹதீஸ் படிப்பதை நான் கேட்க மாட்டேன், நான் அகல ஹதீஸ், நான் அகல குரான், எனக்கு அது அலர்ஜி, எனக்கு இது அலர்ஜி, வாதம் செய்வதற்காக நாம் வரவில்லை. எல்லா சபையிலும் சங்கமிப்போம், எல்லா நிகழ்ச்சியும் ஒன்று கூடுவோம். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்து சோரம் செல்லக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்க கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.